ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 23ஆம் தேதி, நாளை ஜனவரி 24ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோவில் இன்று தங்கத்தோடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நேற்றைய விலையிலே 7525 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 60,000 தாண்டி 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு தங்கத்தோடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி தங்கத்தோடைய விலையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் கூட்டுற தொடரில் அதாவது வரியில் ஏதாவது மாற்றம் செஞ்சாங்கன்னா, வரி மீண்டும் அந்த சுங்க வரி அதிகரித்தாங்கன்னா தங்கத்தோடைய விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தோடைய விலையில் சவரனுக்கு ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை எதுவுமே பண்ணல அப்படின்னா எப்பவும் போல் இப்போ இருக்கிற நிலையில் தாங்க இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை எல்லா பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுங்க வரியை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டில் யுஎஸ் கரன்சிக்கு நிகரான ரூபாய் நமக்கு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பை வச்சு நமக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குங்க. ஸோ தங்கத்தோடைய விலை பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெளிவாக தெரிய வருங்க. இப்போதைக்கு எல்லா பக்கமே கருத்து கணிப்பு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்டாக இன்னும் ஒரு வாரத்துக்கிட்ட இருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறையிற மாதிரி தாங்க இருக்குது. பெரிய அளவுக்கு அதிகரிக்கவெல்லாம் இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இப்போ அதாவது 8 மணி நிலவரப்படி இருக்கிற நிலவரத்தைப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை நாளைக்கு கிராமிற்கு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ மேற்கொண்டு குறையுமா இல்லை மீண்டும் மறுபடியும் அதிகரிக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இன்னும் நிறைய டைம் இருக்குது. நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குதா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அதை தவிர்த்து இப்போ ஒரு 9 மணிக்கு மேலே வேறு ஏதாவது பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறுச்சுனாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலையில் கொஞ்சம் டவுன் போயிட்டுருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸில் போச்சுன்னா வேறு எந்த ஒரு இதுவும் மாறாமல் போச்சுன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது பெரிய லெவலில் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ குறையுமா அதிகரிக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் 8 மணிக்கு நாளைக்கு காலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தங்கத்தோடைய விலை அதிகரிச்சுட்டே போயிருச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சோம். இப்போ ஆனால் நேற்று ரேட்லேயே இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகி 7525 ரூபாய்க்கு போயிருக்குங்க. ஸோ அந்த 25 ரூபா கட்டாதுனா கூட நாளைக்கு 7500 ரூபாய்க்கு வந்ததுனா கூட பரவாயில்ல தான். ஆனால் 7500 ரூபாங்கிறது அந்த 7100 ரூபாயிலேருந்து இந்த 500 ரூபா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.